அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, துலாம் ராசி காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடான துலாம் ராசி நேயர்களுக்கு சனி திசை 19 வருட சனி திசை எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். துலாம் ராசி சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரமும் உள்ளடக்கிய ராசி தான் துலாம் ராசி. சித்திரை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசையில் தான் அங்கே பிறப்பாங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ராகு தசை நடக்கும், 3வதாக குரு தசை நடக்கும், 4வதாக உங்களுக்கு சனி தசை வந்துடும். உங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய தசை தான். அதாவது ராகு தசை, குரு தசை, சனி தசை எல்லாம் கிட்டத்தட்ட பெரிய தசை தான் வரும். அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம், அவங்க பிறக்கும் போதே ராகு திசையில் தான் பிறப்பாங்க. ரெண்டாவதாக உங்களுக்கு குரு தசை 16 வருஷம் வந்துடும். 3வதாக சனி திசை டச் பண்ணுவாங்க, 3வதாக சனி தசை வரும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது குரு தசையில் இருப்பாங்க, 2வதாக சனி திசை உங்களுக்கு டச் ஆயிரும். இது எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் இந்த கர்மக்காரகன் சனி திசையை கடக்காமல் இருக்கவே முடியாது. இப்போ சனி நல்ல ஜாதகத்தில் நல்லா வலுத்து இருந்துட்டாருன்னா அந்த சனி வந்து நல்லது பண்ணிட்டு போயிடும். ஏன்னா சனி மாதிரி ஒரு கொடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது, சனி மாதிரி ஒரு கெடுக்கக்கூடிய கிரகமும் கிடையாதுங்க. அவர் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அந்த மாதிரி ஒரு துன்பத்துக்கு கொடுக்குற கிரகமே கிடையாது நவகிரகங்களில். அப்பேற்பட்ட கெடுபலன்கள், கொடுமையான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், தீய விஷயங்கள் எல்லாமே இந்த சனி திசையில் தான் நடக்கும். இப்போ அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா 19 வருஷம் தசை நடத்தும். சரிங்களா? இருக்கிறதுலே வந்து பெரிய தசை சுக்கிர தசை தான் 20 வருஷம். அதுக்கு 2வது தசை வந்து சனி தசை தான் வரும். இது இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் சனி தசையை அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாய கர்மம், அந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி. பொதுவாகவே வந்து பாருங்கள், சனி தசை துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்தாலே ஏகப்பட்ட விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். ஏன்னா பொதுவாகவே சனி வந்து உச்சமடையக்கூடிய, ஜென்ரலாக சனி வந்து உச்சமடையக்கூடிய ராசி துலாம் ராசி தான். பொதுவாக நீதி நேர்மை கட்டுப்பட்டு இருப்பாங்க, நியாயவாதியாக இருப்பாங்க, நியாயமாக நடந்துக்குவாங்க, கரெக்டாக நடந்துக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாத்துட்டும் ஈக்குவலாக சமமாக பழகிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. இதில் சனி உச்சமடையக்கூடிய ராசி வேறு துலாம். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து சனி வந்து நல்ல இடத்துல இருந்துட்டா பிரச்சனை கிடையாதுங்க. அதாவது உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து நல்ல இடத்துலன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேருக்கு ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா சனி உட்காந்துருப்பார், துலாம் ராசியிலே சனி உச்சமாக இருப்பார், உங்களுக்கு சந்திரன் சனி காம்பினேஷன் இருக்கும். ஒரு சில பேருக்கு லக்னத்திலே சனி இருப்பார், ஒரு சில பேருக்கு 7ல் சனி இருக்கும். சனி எந்த இடத்துல இருக்குன்னா அவங்க ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் சனி வந்து கெடக்கூடாதுங்க. சனி வந்து கெட்டு போனவங்களுக்கெல்லாம் பாருங்கள், அந்த 19 வருஷம் ஒன்றுமே பண்ணாமல் போகும். நிறைய பிரச்சனை, கஷ்டங்கள் எல்லாமே இந்த சனி திசையெல்லாம் கொடுக்கும். அது எந்த லக்னக்காரங்களுக்கு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துலாம் ராசி, ஒரு சில பேர் கடக லக்னம், சிம்ம லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. சிம்ம லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு சனி வச்சு செய்யும்னு சொல்லலாம். 19 வருஷம் ஒரு வழி பண்ணாமல் போகவே போகாது. அசிங்கமானம், தேவையில்லாத பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கடன் தொல்லை, தலகுமிஞ்சு நிற்கிறது, விபத்து சந்திக்கிறது, அடிக்கடி கெட்ட பேர் வாங்கிக்கிறது, கெட்ட பேர் ஏற்படுறது, இதெல்லாமே இந்த சனி திசையில் தான் கொடுக்கும். எந்த லக்னக்காரங்களுக்கு? கடக லக்னக்காரங்களுக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும். இதே சனி வந்து நல்ல மறைமுகமாக ஒரு இடத்துல ஒரு 3ஆம் இடமோ, ஒரு 6ஆம் இடமோ, இல்லை 10ஆம் இடமோ, ஒரு 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சுபகிரகங்களோட சம்பந்தம் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த சனி திசை ஓரளவுக்கு நன்மையான விஷயங்களும் கொடுக்க தான் செய்யும். சனி மட்டும் கெடவே கூடாதுங்க ஜாதகத்தில். அதனால தான் வந்து ஆயுள் காரகன் சனின்னு சொல்கிறாங்க. இப்போ சனி கெட்டுட்டாருன்னா, இப்போ செவ்வாயோடையோ சூரியனோடையோ ராகோடையோ, சனி சூரியனோடெல்லாம் சேர்ந்தால் அந்த இருக்கிற பாவத்தையும் கெடுத்துருவார். சூரியனும் கெட்டு போயிடுவார், சனியும் கெட்டு போயிடுவார். இந்த 2 அமைப்பும் சனி ஏற்படுத்தி விட்டுரும். சூரியனும் கெட்டுரும், சனியும் கெட்டுரும். அப்போ அந்த வீடு கெட்டு போயிடும் உங்களுக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் வந்து பாருங்கள், 4ஆம் இடத்துல சனி சூரியன் இருந்துச்சுன்னா, இல்லை சனி செவ்வாய் இருக்கா, அவங்க அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், தாய்ப்பாசம் இல்லாமல் போகும், அடிப்படை கல்வி கெட்டு போகும். 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், சூரியன் ராகு, உங்களுக்கு சனி ராகு இதெல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அந்த சனி திசை வரும்போது. இப்போ சனி வந்து இப்போ 3ஆம் இடத்துல இருக்குது, 3ஆம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த லக்னமாக நீங்கள் என்ன லக்னமானா இருக்கலாம், 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு பாதுகாப்பு, சேஃப்டி. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உபஜய ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் இருந்துட்டா பார்த்தீங்கன்னா அந்த சனி நல்ல விஷயங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும், முயற்சி தூண்ட வைக்கும். இது தனிச்ச சனியாக இருந்தால் கொஞ்சம் நல்லது பண்ணும். இது ராகோடையோ சூரியனோடையோ செவ்வாயோடையோ இல்லை கேதுவோட உட்காந்து அந்த 3ஆம் இடத்துலலாம் இருந்துச்சுன்னா அப்படியே முடக்குங்க, இருக்கிற எல்லாம் முடக்கும். தைரியம் இல்லாமல் போகும், வீரியம் இல்லாமல் போகும், முயற்சி இல்லாமல் பண்ணுவாங்க, முயற்சி இல்லாமல் பண்ணும் சனி. நீங்கள் எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும் தோல்வி சந்திக்கிற மாதிரி வரும். ஒரு குருட்டு தைரியமே உங்களுக்கு, அது ஒரு சில குருட்டு தைரியம் வரும், இவங்களுக்கு தைரியமே இல்லாமல் போயிடும். உங்களுக்கு முயற்சி பண்ணுறதெல்லாம் வீணாக போகிறது எல்லாமே இந்த 3ல் சனி பாவகிரகங்களோட சேர்ந்து இருக்கிறனால தான். இதே 10ஆம் இடத்துல சனி வந்து தனிச்சிருக்கிறவங்களாம் பாருங்கள், தொழில் அவங்களால பண்ணவே முடியாது, தொழில் கெட்டு போகும், உங்களுக்கு தொழிலே பண்ண முடியாது, வேலைக்கு போகிற மாதிரி வரும். இது 10ல் சனி வந்து பாருங்கள், ஒரு சில பேர்த்துக்கு குருவோட உட்காந்துருப்பார், இல்லை குரு பார்வை இருக்கும் உங்களுக்கு, 5, 7, 9ஆம் பார்வை எங்கேயோ குரு பார்த்துருவார், இல்லை சுக்கிரனோட உட்காந்துருக்கும், அப்படியே கொடி கட்டி பறப்பாங்க தொழிலில் 19 வருஷம்.
அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் அவங்களோட ஸ்டேட்டஸே அவங்களுக்கு வேறு லெவலுக்கு போயிடுவாங்க. ஸ்டேட்டஸ் அந்தஸ்து இப்போ அதிகாரத்தில் இருக்கவங்களா இருப்பாங்க, அந்தஸ்து மதிப்பு மிக்கவங்களா இருப்பாங்க. ஸ்டேட்டஸே அவங்க ஸ்டேட்டஸே வேறு மாதிரி இருக்கும். அடுத்தவங்க வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிற மாதிரி, அடுத்தவங்க வந்து இவங்ககிட்ட தலகுமிஞ்சு நிற்கிற மாதிரி, அடுத்தவங்க வந்து இவங்ககிட்ட கைகட்டி நிற்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். இந்த 10ல் சனி நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா. அப்போ அவங்க ஜாதகத்தில் சனி நல்லா இருந்துட்டாருன்னா யோகத்தை கொடுக்குங்க. 3ஆம் இடத்து சனி அருமையாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்க சனி வந்து தனிச்சிருந்துச்சுன்னா கடன் இல்லாமல் பண்ணும். வியாதி இருந்துச்சுன்னா வியாதி இல்லாமல் பண்ணுறது, நல்ல மாத்திரை மருந்து அடையாளம் காட்டப்படுறது. ரொம்ப வருஷமாக வியாதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் சனி திசை வந்து அந்த வியாதி இல்லாமல் போகும். ஒரு சில பேருக்கு புதுசாக வியாதி வரும். சனி திசை வந்தோம்னா தான் முழங்கால் பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, தோல் பிரச்சனை, இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனை, இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். காரணம் என்னென்னா சனி கெட்டு போயிருப்பார். ராகுடையோ செவ்வாயோடையோ 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டார்னா சனி நோயை தான் கொடுப்பார், கடனை கொடுப்பார், நோயை கொடுப்பார், வம்பு வழக்கு பிரச்சனையெல்லாம் கொடுத்துரும், எதிர்ப்புகளை கொடுக்கும். அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இப்போ வழக்குகளை சந்திக்கிறது, உடம்புல ஹெல்த் பிரச்சனை இருக்கிறது, இதெல்லாம் அந்த 19 வருஷம் அவங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்கும். இது 10ல் இருக்க சனி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனிச்சிருந்து உங்களுக்கு சுபகிரகங்களோடு இருந்தால் அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெறும் தனிச்சு பாவகிரகங்களோட வீட்டில் சனி இருந்தாருன்னா கண்டிப்பாக தொழிலை கெடுக்குங்க. அது பெரிய ஒரு நெகட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தும். 11ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா லாப சனின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல சனி 11 இருந்தாலும் நல்லது தான். அது மட்டும் உங்களுக்கு குரு தொடர்பு, குருவோட நெருக்கமான சேர்க்கை, குருவோட பார்வை, சுக்கிரனோட இணைவு, வளர்பிறை சந்திரனோட இந்த சுபகிரகங்களோட தாக்கத்தில் இருந்துட்டாருன்னா அந்த மாதிரி சனி கொட்டி கொடுக்குற சனியே கிடையாது. 11ல் சனி இருந்தால் லாபத்தை அள்ளி கொடுப்பாரு. உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் சனி திசையில் நடக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சனி கிடக்கூடாதுங்க. சனி வந்து லக்னத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி இப்போ ஒரு சில பேர் லக்னத்திலே சனி இருந்து தசை நடக்கும்போது சோம்பேறித்தனம் கொடுக்கும். சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். அவங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்காது. அவங்க குளிச்சுட்டு வந்தாலும் அப்படியே டயர்டாக இருப்பாங்க. எப்போயுமே படுத்து தூங்கிக்கலான் இருக்கும். இதெல்லாமே இந்த லக்னத்தில் இருக்க சனி ஏற்படுத்தும். 2ஆம் இடத்துல இருக்க சனி வாயால் கெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். 4ஆம் இடத்துல சனி இருந்தால் அம்மாவோட ஆரோக்கியத்தை கெட்டுறது, அலைச்சல் திருச்சல் கொடுக்கறது, இதெல்லாமே இந்த ஜாதகர் கொடுக்கும். 5ல் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கு புத்திர தோஷம் கொடுக்கறது, ஒரு சில பேத்துக்கு ஆண் வாரிசு கொடுக்கறது, இதெல்லாமே இந்த 5ல் இருக்க சனி ஒரு சில பேத்துக்கு கொடுக்கும். 6ஆம் இடத்துல சனி நல்லது. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன வாழ்க்கையில் ஏதோ ஒரு கசப்பு இருந்துகிட்டே இருக்குங்க. 7ல் சனி இருக்கவங்களாம் பாருங்கள் திருமண வாழ்க்கையில் ஒன்றா கல்யாணம் நடக்காமல் இருக்கும், இல்லை கல்யாணம்னா ஏன்டா கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கசப்பு. அந்த சனி திக்பலமாக பலமாக இருந்தாலும் சனி வந்து ஏதோ ஒரு கசப்பு, இல்லை வெளியே ஏதோ தவறான பழக்க வழக்கங்கள், தவறான தொடர்பு கொடுக்குறதெல்லாம் அந்த 7ல் இருக்க சனி. நம்ம மற்ற கிரகங்களை வச்சு பார்த்துடணும். இது ஒரு ஜென்ரலான ஒரு அமைப்பு தான், சரிங்களா? 8ல் சனி இருந்தால் ஆயில் கொடுக்குங்க, ஆயில் இருக்கும். ஆனால் வந்து தீராத பிரச்சனை, தீராத பகை, தீராத கஷ்டம், கண்டங்களை கொடுக்கறது, இது எல்லாமே இந்த 8ல் இருக்க சனி தான். 9ல் சனி இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் தந்தையோட ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும், இல்லை தந்தையினால் பிரயோஜனம்லாம் போகும், இல்லை தந்தையே இல்லாமல் போவாங்க, இருந்து இல்லாமல் போகிறது, சப்போர்ட் பண்ணாமல் போகிறது எல்லாமே 9ல் இருக்க சனி தான். 12ஆம் இடத்துல இருக்க சனியெல்லாம் பாருங்கள் தூக்கத்துக்கு எடுக்குங்க. 12ல் ஒருத்தருக்கு சனி இருந்து திசை நடத்துச்சுன்னா அவங்க தூக்கம் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது. அது பாவகிரகங்களோட இருந்த சனி 12ஆம் இடத்துல இருந்தால் சரியான நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க, சாப்பாடு கிடைக்காது, சரியான நேரத்துக்கு சாப்பாடு இருந்தவங்களால சாப்பிட முடியாமல் இருக்கும், நேரம் கட்ட நேரத்துக்கு தூங்குறது, அதேமாதிரி கட்டில் சுகம் கெட்டு போகிறது, தாம்பத்திய வாழ்க்கை கெட்டு போகிறது, இதெல்லாமே 12ல் இருக்க சனி தான். 12ல் சனி இருக்கவே கூடாதுங்க. 12ல் சனி இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். வீண் விரயங்கள், வெட்டி விரயங்கள், மருத்துவமனைக்கு செலவு பண்ணுறது எல்லாமே இந்த 12 இருக்க சனி தான். அதனால் ஜாதகத்தில் சனி கெடாமல், அதனால தான் நல்ல சுபகிரகங்களோட சேர்ந்துருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆயில கொடுக்குற கிரகம் அவர் தான், கர்மாவுக்கு தீர்க்கக்கூடிய கிரகம் அவர் தான். அதனால் சனி ஜாதகத்தில் பலமாக நல்ல இடத்துல இருந்தாருன்னா, சேஃப்டியாக இருந்துட்டாருன்னா ஜாதகருக்கு சேஃப்டி. பகை கிரகங்களோட சேர்ந்து நான் கெட்ட இடத்துலலாம் உட்காந்துட்டாருன்னா அது தீராத பிரச்சனைகளை கொடுத்து, வம்பு வழக்கு கொடுத்து, ஜாதகரை 19 வருஷம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணி, தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுத்து, உடம்புல உயிர் மட்டும் இருக்குங்க, ஆனால் எல்லாமே அவங்க இழக்கிற மாதிரி வரும். இதெல்லாமே இந்த 19 வருஷம் சனி திசை நடக்கும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் வந்து சித்திரை நட்சத்திரமா, சுவாதி நட்சத்திரமா, விசாக நட்சத்திரமா, என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, சனி திசை வந்துருச்சா, இனிமேல் வரப்போதா, சில சனி திசை உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கா, இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.